வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அடுத்து இன்றைக்கி நம்ம இந்த புணர்ச்சி விதியோட 16வது விதி என்ன அப்படின்றது இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். இந்த புணர்ச்சியோட 11th டைப் என்னென்னு பார்த்தோன்னா குற்றியலிகர புணர்ச்சி. இந்த குற்றியலிகர புணர்ச்சி என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி குற்றியலிகரம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த குற்றியலிகரத்துக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க, வரகு ப்ளஸ் யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த ரெண்டு சொற்களையும் நம்ம சேர்த்து வாசிக்கும் போது வேகமாக வாசித்து பார்த்தோன்னா அது எப்படி தெரியும்னு பார்த்தோன்னா வரகு யாது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ வரகு யாது வரகு யாது வரகு யாது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வேகமாக அது வரகி யாது அப்படின்னு சொல்லி இந்த கீ கூ போய் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா கீ அப்படின்னு சொல்லி ஒரு உச்சரிப்பை கொடுக்கும். அப்போ அந்த சொல்ல இருக்கக்கூடிய இறுதி எழுத்தான கூ எப்படி ஒலிக்குதுன்னு பார்த்தோன்னா கீ அப்படின்னு சொல்லி ஒலிக்கும். அதுவும் பார்த்தோன்னா முழுமையாக அந்த கூ கீயா மாறி ஒலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த ஒலிக்கும் போது அந்த கீயா ஒலிக்கும் போதும் அது ஒரு மாத்திரை அளவாக ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்குது. அந்த கீ வரகி கீ ரொம்ப சவுண்டான ப்ரொனவுன்சேஷனை கொடுக்காம ஒலி குறைஞ்சி தான் அரை மாத்திரை அளவாக தான் ஒலி கொடுக்குது. இந்த மாதிரி தன்னோட ஒரு மாத்திரை அளவுலேருந்து அந்த ஓசை குறுகி ஒலிக்கும். சொல்ல பார்த்தோன்னா இகரம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல கூக்கு பதிலாக கூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது ஊல முடியும். அப்போ அது குற்றிய லுகரம் அப்படின்னு சொன்னோம். இதில் பார்த்தோன்னா அந்த கூ வாசிக்கும் போது ஒன்று சேர்த்து அந்த சொற்களை வாசிக்கும் போது கீ அப்படின்னு சொல்லி முடியுது. அப்போ கீனா அந்த கடைசி ப்ரொனவுன்சேஷன் என்ன வருது, ஈ அப்படின்ற உயிரெழுத்து வருது. அப்போ அங்கே என்ன இருக்குது, இகரம் இருக்குது. இங்கே குற்றிய லுகரத்தில் உகரம் வந்துச்சு. இந்த குற்றிய லிகரத்தில் பார்த்தோன்னா இகரம் வருது. அப்போ அந்த குற்றிய லுகரமுக்கும் குற்றிய லிகரமுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டுமே அதில் ஒரு முழுமையான ஓசையிலேருந்து குறைஞ்சு அரை மாத்திரை அளவாக ஒலிக்குது ரெண்டுமே. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அது வல்லின உகரங்களாக இருந்துச்சு. இது வல்லின இகரங்களாக இருக்கும். அது பார்த்தோன்னா உகரமாக இருந்துச்சு. இந்த குற்றியல் உகரம் உகரமாக இருந்துச்சு. இந்த குற்றியல் லிகரம் இகரத்தில் இருக்கும். அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இந்த மாதிரி அதோட ஒரிஜினல் அதோட முழுமையான அளவுலேருந்து ஒலிக்கிறத விட அரை மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடிய அந்த இகரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குற்றியல் லிகரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குற்றியல் லிகரம்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம். அப்போ குற்றியல் லுகரமுக்கும் குற்றியல் லிகரமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். அந்த குற்றியல் லிகரத்தை எப்படி பிரிக்கிறோன்னு பார்த்தோன்னா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இந்த குற்றியல் லிகரம் பார்த்தோன்னா பொதுவாக 2 இடத்துல மட்டும்தான் வரும். அது அது என்னென்ன இடம் அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இடம் எப்போ வரும் இந்த குற்றியல் லிகரம் அப்படின்னு பார்த்தோன்னா குற்றியல் லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியல் லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இடம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த குற்றியல் லிகரம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குற்றியல் லுகர சொற்கள்லாம் இருக்கும். குற்றியல் லுகர சொற்கள்லாம் என்னது, அதோட ஓசை குறைஞ்சு ஒலிக்கும். அதே மாதிரி இந்த வல்லின உகரங்களை சார்ந்து அந்த கடைசி எழுத்து இந்த குற்றியல் உகர எழுத்தில் சொற்களை பார்த்தோன்னா குறைஞ்சி ஒலிக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதோட கடைசி எழுத்து எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா வல்லின உகரங்களில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் குற்றியல் உகர சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நிலைமொழியில் ஃபஸ்ட்டு குற்றியல் உகர சொல் வருது. அதுக்கப்புறம் வருமொழியில் பார்த்தோன்னா யகரம், அதாவது யா வரிசையில் இருக்கக்கூடிய சொல் வந்துச்சு அப்படின்னா, யா வரிசையில் இருக்கக்கூடிய சொல் வருமொழியில் வந்துச்சு அப்படின்னா, அப்படி வரும்போது அந்த குற்றியல் உகரத்தில் இருக்கக்கூடிய ஊ எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா இகரமாக மாறும், ஈயா மாறும். அந்த இடத்துல தான் என்ன தோன்றுதுன்னு பார்த்தோன்னா இந்த குற்றியல் லிகர புணர்ச்சி தோன்றுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த இகரம் எப்படி இருக்கும்னா அந்த ஈ எப்படி ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முழு அளவாக ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். அப்போ இந்த குற்றியல் லிகரத்துக்கு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு அதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கொக்கு ப்ளஸ் யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா கொக்கு இது குற்றியல் லுகர சொல்லு. இது கடைசி எழுத்து வல்லின உகரத்தில் முடிஞ்சிருக்குது. கொக்கு அப்படின்றது அந்த கூ பார்த்தோன்னா குறைஞ்சி ஒலிக்கும். குறைஞ்சி ஒலிக்கக்கூடிய உகரம் குற்றியல் லுகரம். அது முதல் நிலைமொழியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா குற்றியல் லுகரம் இருக்குது. அதுக்கப்புறம் வருமொழியோட முதல் எழுத்து என்ன இருக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா யகரத்தில் ஆரம்பிக்குது. அப்போ யகரம்னா இங்கே யாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ யகரம்னா என்னது, யா வரிசையில் வரக்கூடிய எழுத்து. அப்போ யா யா இ யூ ஏ யோ 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 அது வரைக்கும் அந்த யகர வரிசையில் எதாவது வேணால் இருக்கலாம். அப்போ இங்கே முதல்ல நிலைமொழியில் இருக்கிறது குற்றியல் லுகரம் சொல்ல.
அடுத்து அந்த வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து வந்து யகரத்தில் வந்து வந்திருக்குது. இப்போ இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த குற்றிய லுகரமும் யகரமும் சேர்ந்து வரும்போது அந்த எழுத்து தான் நம்ம அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குற்றிய லிகரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த குற்றிய லிகரத்துக்கு எக்ஸாம்பிள். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கூவை வந்து இப்போ பிரிக்க போகிறோம். எப்பயும் போல் இப்போ குற்றிய லுகரம் முற்றிய லுகரத்துலலாம் எப்படி பிரித்தோமோ அதே போல் தான் இப்போயும் வந்து பிரிக்க போகிறோம். அப்போ கொக்கு இதை வந்து அப்படியே வச்சுட்டு இந்த கூவை இக்கு ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லி வந்து பிரித்தாச்சு. இப்போ பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன வந்து பார்த்தோம், இந்த குற்றிய லிகரத்தில் வந்து என்ன பார்த்தோம், இந்த கூ வந்துருந்துச்சுன்னா அது எப்படி மாறும், கீ அப்படின்னு சொல்லி வந்து மாறும். அதாவது ஈ ஓசை வந்து வரணும். கீன்னு மட்டும் இல்லை, இந்த ஈ ஓசை வந்து வரணும். இதில் எப்படி வந்து ஊ ஓசை வந்து வந்துச்சோ அதே மாதிரி இந்த குற்றிய லிகரத்தில் ஈ ஓசை வந்து வரணும். அப்போ இக்கு ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லி இந்த கூவை வந்து பிரித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது குற்றிய லிகரமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஊ வந்து வரும். இங்கே வந்து குற்றிய லிகரம் அப்படின்றனால இந்த ஊக்கு பதிலாக இங்கே என்ன வரும்னு பார்த்தோன்னா ஈ வந்து வரும். அப்போ இக்கு ப்ளஸ் ஈ. அப்போ இக்கு ப்ளஸ் ஈனா வந்து என்ன வரும், கீ அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ இந்த கூ இருக்கிற இடத்துல கூ வந்து போய் என்ன வரும்னு பார்த்தோன்னா கீ வந்து வரும். அப்போ கொக்கு ப்ளஸ் யாது அப்படின்றத சேர்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், கொக்கி யாது அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து குற்றிய லிகர புணர்ச்சி. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் ஊ என்ற எழுத்து வந்து ஈயா வந்து மாறி நிற்கும். அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். தோப்பு ப்ளஸ் யாது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ தோப்பு அப்படின்றது குற்றிய லிகர சொல்லு, அது நிலைமொழியில் நிற்கிது. அதே மாதிரி வறுமொழியில் பார்த்தோன்னா முதல் எழுத்து வந்து யகரத்தில் வந்து வந்திருக்குது. அப்போ இது வந்து பார்த்தோன்னா இந்த காம்பினேஷன் வந்து குற்றிய லிகரமாக வந்து இருக்குது. இதை நம்ம சேர்க்கும் போது எப்படி குற்றிய லிகர புணர்ச்சியாக வந்து வருது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ அதே மாதிரி இந்த குற்றிய லிகரத்தில் இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து பூ, அது வந்து குற்றிய லிகர சொல்லு. அப்போ பூவை வந்து எப்படி பிரிப்போம், இப்பு ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லி வந்து பிரித்தாச்சு. அப்போ இந்த இடத்துல ஊ வந்து போயிட்டு இங்கே என்ன வரும், ஈ வந்து வரும். அப்போ இப்பு ப்ளஸ் ஈ வந்து என்ன வருதோ சேர்த்தோன்னா பி அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ இந்த பூ வந்து அந்த இடத்துல வந்து போய் பி வந்து போட்டோன்னா தோப்பு ப்ளஸ் யாதுன்றது சேர்ந்துச்சுன்னா எப்படி வரும், தோப்பி யாது அப்படின்னு சொல்லி வந்து வரும். அதே மாதிரி தான் நாடு ப்ளஸ் யாது போட்டோன்னா நாடு. இட்டு ப்ளஸ் ஊ வந்து போட்டோன்னா நம்மளுக்கு வந்து டு வந்து பிரிப்போம். டு வந்து இட்டு ப்ளஸ் ஊன்னு சொல்லி வந்து பிரித்தோன்னா டு வந்து வரும். அப்போ இந்த இடத்துல ஊக்கு பதிலாக இங்கே வந்து ஈ வந்து போட்டோன்னா இட்டு ப்ளஸ் ஈ வந்து டி. அப்போ இந்த டூக்கு பதிலாக இங்கே என்ன வரும்னு பார்த்தோன்னா டீன்னு வரும். அப்போ நாடி யாது அப்படின்னு சொல்லி வந்து வரும். அதே மாதிரி தான் எனப்படுவது ப்ளஸ் யாது. அப்போ எனப்படுவது அப்படின்றது இந்த தூவு வந்து பிரிக்க போகிறோம். இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்லி வந்து பிரிப்போம். அப்போ தூ வந்துடும். இந்த இடத்துல ஊக்கு பதிலாக நம்ம ஈ வந்து போட்டோம் அப்படின்னா இத்து ப்ளஸ் ஈ தீன்னு வரும். அப்போ இந்த இடத்துல வந்து தூக்கு பதிலாக தீ போட்டோன்னா எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லி வந்து வரும். இந்த குற்றிய லிகர புணர்ச்சி வந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த கண்டிஷனில் வந்து வரும். இதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷனில் வந்து குற்றிய லிகர புணர்ச்சி எப்படி வந்து நடக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அப்போ செகண்ட் இடம் வந்து எதுன்னு பார்த்தோன்னா மியா அப்படின்ற இந்த சொல்லில் வந்து வரும்போது இந்த சொற்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ அங்கே வந்து அதை கண்ணை மூடிட்டு நம்ம வந்து சொல்லலாம், அது வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். அப்போ மியா அப்படின்றது என்னென்னா ஒரு அசை சொல் அப்படின்றது அதுக்கு வந்து எந்த ஒரு மீனிங்கும் வந்துருக்காது, எந்த ஒரு பொருளும் வந்து கிடையாது. இப்போ மியா அப்படின்றது என்னென்னா எந்த ஒரு பொருளும் அதுக்கு வந்து கிடையாது. அந்த மாதிரி சும்மா ஓசை நயத்திற்காக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் வந்து இந்த மியா அப்படின்ற இந்த சொல். அதனால் அது வந்து அசை சொல். அப்போ மீ அப்படின்றத எப்படி பிரிப்போம், இம்மு ப்ளஸ் ஈ அப்படின்னு சொல்லி வந்து பிரிப்போம். அப்போ இந்த ஈ இங்கே வந்திருக்கனால இது வந்து என்னன்னா குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லி வந்து பொருள். இது சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஸோ எப்போவுமே குற்றிய லிகரம் அப்படின்றது தனக்குரிய ஓசையிலேருந்து தான் வந்து குறுகி தான் வந்து ஒலிக்கும். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கேள் ப்ளஸ் மியா. அப்போ மியா அப்படின்னு வந்துச்சா, மியா அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து குற்றிய லிகர புணர்ச்சி. அப்போ கேள் மியா அப்படின்றது எப்படி சேருதுன்னு பார்த்தோன்னா கேன் மியா அப்படின்னு சொல்லி வந்து மாறுது. இங்கே வந்து ஏன் இன்னு போட்டிருக்கோம், ஏற்கனவே நம்ம வந்து வேற்றுமை புணர்ச்சியில் வந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த ரூல் படி தான் இந்த இல்லு வந்து இன்னா மாறி இருக்குது, அதே மாதிரி இந்த இல்லு வந்து இன்னா வந்து மாறி இருக்குது. ஸோ இந்த வேற்றுமை புணர்ச்சியை நம்ம வந்து முன்னாடி கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். அதோட ரூல் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த வேற்றுமை புணர்ச்சி மற்ற புணர்ச்சிலையும் வந்து கலந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் கலந்து எல்லாமே வந்து வரும். அப்போ கேள் ப்ளஸ் மியான்றது இந்த இல்லு வந்து இன்னா வந்து மாறி கேன் மியா அப்படின்னு சொல்லி வந்து வரும். அதே மாதிரி செல் ப்ளஸ் மியா அப்படின்றது இந்த இல்லு வந்து எப்படி மாறுனா இன்னா மாதிரி சென்மியா அப்படின்னு சொல்லி வந்து வரும். இப்போ இந்த ரெண்டாவது இடம் வந்து குற்றிய லிகர வந்து எந்த இடத்துல வந்து ரெண்டாவது இடத்துல வருதுன்னு பார்த்தோன்னா மியா அப்படின்ற இந்த சொல் வந்து வரும்போது அங்கே குற்றிய லிகரம் வந்து தோன்றுறது. அப்போ இந்த ரெண்டு சொல்லும் வந்து சேரும் போது அங்கே குற்றிய லிகர புணர்ச்சி வந்து உருவாகுது. ஸோ இதான் வந்து குற்றிய லிகர புணர்ச்சி. ஸோ அடுத்து நம்ம வந்து
12th மெத்தடான இயல்பீறு புணர்ச்சினா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயல்பீறு புணர்ச்சி அப்படின்றது இந்த இயல்பு புணர்ச்சி வந்து பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு சிமிலராக தான் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா இலை மலை என்னும் சொற்களின் ஈற்றில் நிற்கும் உயிரொலி இயல்பு ஈறு எனப்படும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இயல்பு ஈறு அப்படின்றது என்னென்னா இந்த இலை மலை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லை ஐ அப்படின்னு சொல்லி இந்த உயிரொலி வந்து ஒலிக்கும். உயிரெழுத்துக்களோட ஓசை வந்து கடைசியில் வந்து முடியும். இலையில் ஐ வந்து முடியுது, அதே மாதிரி மலையில் ஐ வந்து முடியும். அந்த மாதிரி உயிரெழுத்தோட ஓசை வந்து கடைசியில் வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இயல்பீறு புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து வருமொழியோட இந்த இலை மலை அப்படின்றது நிலைமொழியாக இருக்கும் போது அதில் வந்து கடைசியில் வந்து உயிரொலி ஸோ உயிரெழுத்துக்களில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதுக்கடுத்து வருமொழியோடு வரும்போது அந்த நிலைமொழியும் வருமொழியும் ஒன்று சேரும் போது அங்கே வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சேர்ந்தே வந்து புணரும். ஸோ அந்த மாதிரி புணரக்கூடிய அந்த புணர்ச்சியை தான் நம்ம வந்து இயல்பீறு புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இலை ப்ளஸ் நன்று. இலை இங்கே பார்த்தோன்னா நிலைமொழியில் வந்து அந்த ஐயில் வந்து முடியுது, கடைசி எழுத்து வந்து ஐயில் வந்து முடியுது. ஸோ அந்த உயிர் எழுத்தில் வந்து முடியறதுனால அந்த ரெண்டுத்தையும் நிலைமொழியும் வருமொழியும் சேர்க்கும் போது நம்ம அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இலை நன்று அப்படின்னு சொல்லி வந்து வரும். அதே மாதிரி மலை ப்ளஸ் பெரியது சேர்த்தோன்னா மலை பெரியது அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இயல்பீறு புணர்ச்சி. இந்த இயல்பு புணர்ச்சிக்கு சிமிலராக வந்திருக்கும். அதுக்கடுத்து 13வது புணர்ச்சி டைப் வந்து என்னென்னு பார்த்தோன்னா விதியீறு புணர்ச்சி. விதியீறு புணர்ச்சி வந்து எதுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த விகார புணர்ச்சிக்கு கொஞ்சம் சிமிலராக வந்திருக்கும். அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புலி ப்ளஸ் பல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது புலிப்பல் அப்படின்னு சொல்லி வந்து வரும். இங்கே வந்து இப்பு அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதில் புலி என்ற நிலைமொழி சொல் ஈ என்ற உயிரெழுத்து இயல்பாக நிற்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து அந்த எழுத்தில் லீயில் வந்து முடியுது. அங்கே வந்து இந்த லீ வந்து உச்சரித்து பார்க்கும்போது அது எதில் வந்து முடியுதுன்னு பார்த்தோன்னா உயிரெழுத்தில் வந்து முடியுது. அதுக்கப்புறம் பல் என்ற வருமொழியில் பா என்ற எழுத்து உள்ளது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஸோ வந்து புலியில் வந்து பார்த்தோன்னா இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்துருக்குது. அதே மாதிரி வருமொழியில் முதல் எழுத்து வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்குன்னா வல்லின எழுத்துக்களாக வந்திருக்குது. ஸோ வல்லின எழுத்துக்கள்னால் வந்து என்னது கசர தபர. ஸோ அதுதான் வந்து வல்லின எழுத்துக்கள். அப்போ இங்கே வந்து இந்த வருமொழியோட முதல் எழுத்து வந்து பால வந்து ஆரம்பிக்குது. அப்போ பானா அதை இப்பு ப்ளஸ் ஆ வந்து சேர்த்தோன்னா பா, அதுதான் வந்து இந்த வருமொழி. அப்போ பா வந்து ஒரு வல்லின எழுத்துக்கள். அப்போ அந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தாகவும் வருமொழியோட முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்தாகவும் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த முதல் நிலைமொழிக்கும் வருமொழியும் சேரும் போது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன வந்து வரும்னு பார்த்தோன்னா இந்த வல்லின எழுத்தோட மெய் எழுத்து வந்து ஸோ வல்லின எழுத்து வந்து முதல் எழுத்தாக வருமொழியில் வந்து இருக்குல்ல, ஸோ அதோட மெய்யெழுத்து வந்து அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து வரும். அப்போ இப்போ அப்படின்ற மெய் வந்து தோன்றி அது ரெண்டு வந்து சேர்ந்து புணருது. ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ புலி ப்ளஸ் பல். அப்போ புலி அப்படின்றது நிலைமொழியில் வந்து கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்திருக்குது. வருமொழியோட முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்தாக வந்திருக்குது கசரத்தபர. அப்போ அப்படி இருக்கும் போது இந்த ரெண்டும் சேருது. இப்போ புலி பல் ரெண்டும் வந்து சேரணும். அப்படி சேரும் போது இங்கே என்ன வரும்னு பார்த்தோன்னா இந்த வல்லின எழுத்து இருக்குல்ல, இந்த பான்ற வல்லின எழுத்து. ஸோ பா மட்டும் இல்லை, எந்த ஒரு வல்லின எழுத்து முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தோட மெய்யெழுத்து தான் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த வருமொழிக்கும் நிலைமொழிக்கும் நடுவில் இங்கே வந்து சேரணும். அப்போ இந்த வருமொழிக்கும் ஸோ இந்த நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் நடுவில் சேரும் போது என்ன வருதுன்னு பார்த்தோன்னா வல்லின எழுத்தோட மெய்யெழுத்து தான் வந்து அது வந்து சேர்க்குது. ஸோ அப்போ புலி பல் அப்படின்ற இந்த இப்பு வந்து நடுவில் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து முதல் கண்டிஷன், இந்த விதியிரு புணர்ச்சியோட முதல் ரூல். அதுக்கப்புறம் இதில் ரெண்டாவது ரூல் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பழம் ப்ளஸ் சுவை அப்படின்னு சொல்லி வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. அப்போ பழம் ப்ளஸ் சுவை வந்து சேரும் போது எப்படி சேருதுன்னு பார்த்தோன்னா பழச்சுவை அப்படின்னு சொல்லி வந்து சேருது. அது எப்படி சேருது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அப்போ வருமொழி முதலில் வல்லினம் வந்ததனால் நிலைமொழியாக அமைந்த பழம் என்பதன் ஈற்று மகரமை கெட்டு பல என ஆனது. ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, இப்போ பழம் ப்ளஸ் சுவை அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இதுதான் பழம் அப்படின்றது நிலைமொழி. இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து என்னது மகரமையாக வந்து முடிஞ்சிருக்குது. மகரம்னா
மாவரிசை. அந்த மா வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்தாக வந்திருக்குது. அப்போ அந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து மகர மெய்யாக இருக்கும் போது, அதே மாதிரி இந்த வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா சூல வந்து ஆரம்பிச்சிருக்கு. சூனானது அதுவும் வல்லின எழுத்து, அதாவது கசட தபர சா இருக்குல்ல, அந்த சா வரிசை. அது வந்து அந்த சா வந்து எதை சேர்ந்தது, அப்போ சூ வந்து எதை சேர்ந்தது, இந்த சா வரிசையை சேர்ந்தது தான். அப்போ இது வந்து இந்த சூ அப்படின்றதும் வல்லின எழுத்து. அப்போ நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து இம்மு மகர வரிசையில் மெய்யெழுத்தாக வந்துருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி இந்த வருமொழியோட முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்தாக வந்துருந்துச்சு அப்படின்னா, அப்போ என்ன நடக்கும்னா இந்த இம்மு வந்து போயிடும். அப்போ இம்மு வந்து போயிட்டு அது எப்படி வரும்னு பார்த்தோன்னா பல ப்ளஸ் சுவை அப்படின்னு சொல்லி வந்து வரும். பல ப்ளஸ் சுவை அப்படின்னு மட்டும் வருமா? அப்போ பல அப்படின்றது இப்போ முன்னாடி கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தோம்ல, அந்த கண்டிஷனுக்கு இப்போ போயிடுச்சு. அப்போ இம்மு வந்து போய் நம்மளுக்கு பல ப்ளஸ் சுவை அப்படின்னு சொல்லி வந்து வரும். அப்போ முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இதில் வந்து என்ன பார்த்தோம், இந்த விதியிரு புணர்ச்சியில் ஃபஸ்ட்டு கண்டிஷன்னு நிலைமொழியில் வந்து கடைசி எழுத்தில் வந்து என்னென்னா உயிரெழுத்தாக வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா பல அப்படின்னு சொல்லி உயிரெழுத்து வருதான். ஸோ அப்போ இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்தில் வந்து பல அப்படின்னு சொல்லி உயிரெழுத்து வருது. அதுக்கப்புறம் வருமொழியில் முதல் எழுத்து எதுவாக இருக்கும், வல்லின எழுத்தாக வந்து வரும். ஸோ அப்போ பல அப்படின்ற அந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியில் முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்தாக வரும்போது அங்கே என்ன நடக்கும், அப்போ அந்த வள்ளி அது ரெண்டும் சேரும்போது இந்த நிலைமொழியும் வருமொழியும் எது வந்து சேர்க்குது, இந்த வல்லின எழுத்தோட மெய்யெழுத்து வந்து சேர்க்கும். அப்போ இதில் வல்லின எழுத்து வந்து இங்கே என்னது சுவை அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்குது. அப்போ இது வந்து சா வரிசையை சேர்ந்ததா, அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கறது இச்சு வந்து சேர்க்கும். அப்போ பல ப்ளஸ் சுவை அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து கிடைக்குது. இது வந்து விதியிரு புணர்ச்சியோட 2வது கண்டிஷன். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது பல என்பது உயிரீற்று நிலைமொழி ஆகிவிட்டது, எனவே வருமொழி முதலில் மெய் இச்சு என புணர்ந்தது. ஸோ அப்போ விதியிரு புணர்ச்சியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கு புணர்வதற்காக வருமொழி நோக்கி நிலைமொழி இறுதி எழுத்து கெட்டு உயிர் ஈராக மாறி நின்றது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த புணர்ச்சியில் வந்து என்ன நடக்குது, இந்த வருமொழி வந்து எதை நோக்கி வந்து போகுதுன்னா நிலைமொழியை நோக்கி வந்து போகுது. அந்த நிலைமொழியோட ஸோ அந்த வருமொழியும் நிலைமொழியும் எப்படி சேருது, இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து போயிடுது. இம் அப்படின்ற பழம் அப்படின்றதுல இந்த மகர மெய் வந்து போயிடுது கெட்டு. அதுக்கப்புறம் அந்த நிலைமொழியில் என்ன வந்துருக்குன்னு பார்த்தோன்னா உயிரெழுத்து தான் வந்து கடைசியில் வந்து வருது பல அப்படின்னு சொல்லி இந்த உயிரெழுத்து வந்துச்சா. ஸோ கடைசியில் இந்த நிலைமொழியோட கடைசியில் உயிரெழுத்து வந்து நிற்கிது. ஸோ நின்று இந்த வருமொழியும் நிலைமொழியும் ஒன்று சேர்ந்து புணரக்கூடிய அந்த புணர்ச்சியை தான் நம்ம விதியிரு புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து விதியிரு புணர்ச்சியோட 2 கண்டிஷன். அந்த 2 கண்டிஷனும் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இப்போ விதியிரு புணர்ச்சினா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ 14வது வகை வந்து என்னென்னு பார்த்தோன்னா திசைப்பெயர் புணர்ச்சி. ஸோ திசைப்பெயர்களில் வச்சு எப்படி புணர்ச்சி வந்து நடக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர்மை எழுத்தும் ககர ஒற்றும் நீங்கி புணரும். அப்போ உயிர்மை எழுத்து எதுக்கு இங்கே கூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ககர ஒற்று இக்கு எதுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ எக்ஸாம்பிளோட வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிளில் வந்து வடக்கு ப்ளஸ் கிழக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது வடக்கு கிழக்குலாங்கிறது திசைப்பெயர். அப்போ திசைப்பெயரை வச்சு வரும்போது எப்படி நம்ம வந்து பிரிக்கிறது சேர்க்கறது தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த வடக்கு ப்ளஸ் கிழக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷன் நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர்மை எழுத்து. ஸோ அப்போ நிலைமொழி அப்படின்றது இதுதான், வடக்கு அப்படின்றது தான் நிலைமொழி சொல்லு. அந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து இங்கே என்ன வந்திருக்கு, கூ அப்படின்னு சொல்லி வந்து வந்திருக்குது. அப்போ கூ அப்படின்றது என்னது ஒரு உயிர்மை எழுத்து. ஏன் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்கிறோம், இக்கு ப்ளஸ் ஊ அப்படின்றது என்னது கூ, அதுதான் வந்து. அப்போ இது இக்கு வந்து மெய்யெழுத்து, ஊ வந்து உயிரெழுத்து. அப்போ இது ரெண்டும் சேரும் போது என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா உயிர்மை எழுத்து வந்து கிடைக்கும். அப்போ இங்கே வடக்கில் அது வந்து நிலைமொழி, அதோட கடைசி எழுத்து வந்து கூ. அந்த கூ அப்படின்றது எதுன்னு பார்த்தோன்னா உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்து வந்து போயிடும். அதே மாதிரி நிலைமொழியிலேயே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு இப்போ நிலைமொழியோட கடைசி எழுத்தான உயிர்மை எழுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து போகும். அதுக்கப்புறம் என்ன போகுதுன்னு பார்த்தோன்னா மெய்யெழுத்து வந்து போகும். அது முக்கியமாக எந்த மெய்யெழுத்துன்னு பார்த்தோன்னா இக்கு அப்படின்ற இந்த ககர ஒற்று இக்கு அப்படின்ற இந்த மெய்யெழுத்து வந்து போகும். ஸோ இந்த 2 எழுத்தும் வந்து போய் கடைசியில் இது இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து தான் என்ன வந்து புணருதுன்னு பார்த்தோன்னா இந்த திசைப்பெயர் வந்து புணருது. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ வடக்கு, அப்போ கூ வந்து இப்போ போயிடுச்சு. கூ வந்து போனதுக்கப்புறம் இங்கே இக்கு வந்துருக்குது. அப்போ இக்கு வந்து போயிடும். அப்போ இது 2 வந்து போய் ரிமைனிங் இருக்கிறது தான் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம்.
ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ வடக்கு ப்ளஸ் கிழக்கு, இதில் வந்து இந்த வடக்கு அப்படின்றது நிலைமொழி. இந்த நிலைமொழியில் இப்போ வந்து கடைசி எழுத்து வந்து உயிர்மை எழுத்தாக இருக்குது. அப்போ இந்த உயிர்மை எழுத்தான கு வந்து இப்போ போயிட்டு அதே மாதிரி இன்னொன்று என்ன போகுது, இப்போ வந்து ககர ஒற்று இக்கு வந்து போகுது. இந்த இக்கும் இப்போ வந்து எடுத்தாச்சு. நிலைமொழியில் இந்த 2 கூவையும் இக்கையும் எடுத்துட்டு ரிமைனிங் வந்து என்ன இருக்குது, வட ப்ளஸ் கிழக்கு அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்தோன்னா வடகிழக்கு அப்படின்னு சொல்லி வந்து வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன், இந்த திசைப்பெயர் புணர்ச்சியோட ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்க்க போகிறோம். நிலைமொழி இறுதி உயிர்மை நீக்கிய பின் ரகர வந்து நகரமாகவோ இன்னாகவோ லகரமாகவோ இல்லாகவோ திரிந்து புணரும். இப்போ ரெண்டாவது கண்டிஷன், இந்த திசைப்பெயருக்கு புணர்ச்சியோட ரெண்டாவது கண்டிஷனு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிலைமொழியோட இறுதி, ஸோ நிலைமொழியோட கடைசியில் வந்து பார்த்தோன்னா உயிர்மை எழுத்து வந்து போயிட்டதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கக்கூடிய ரகரம், அதாவது வந்து எப்படி மாறும்னா நகரமாகவோ வரிசை, அதாவது பொதுவாக இன்னாகவோ இல்லை இல்லாகவோ வந்து மாறுது. அது எப்படி மாறுது அப்படின்றத அதுதான் வந்து இந்த இப்போ எக்ஸாம்பிளோட இந்த ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா தெற்கு ப்ளஸ் மேற்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ தெற்கு, அப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி இப்போ எது போகுதுன்னு பார்த்தோன்னா இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்தான கு வந்து போகுது. அப்போ கு வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இக்கு இருக்கான்னு பார்க்கணும், இக்கு இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வந்து எப்படி மாறும்னு சொல்லியிருக்காங்க, இன்னாவோ இல்லை இல்லாவோ வந்து மாறும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இருக்குது. அப்போ இந்த அப்போ கு வந்து போயிடுச்சுன்னா தெர் ப்ளஸ் மேற்கு அப்படின்னு சொல்லி வந்து வருமா. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வந்து இப்போ என்னவா மாறப்போகுதுன்னா இன்னா வந்து மாறப்போகுது. அப்போ இந்த வந்து போயிட்டு அங்கே என்ன வரும்னா இன்னும் வந்து வரும். அப்போ தெற்கு ப்ளஸ் மேற்கு அப்படின்றத ஒன்று சேர்க்கும் போது நம்மளுக்கு எப்படி வரும், தென்மேற்கு அப்படின்னு சொல்லி வந்து வரும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மேற்கு ப்ளஸ் நாடு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ மேற்கு ப்ளஸ் நாடில் இப்போ வந்து என்ன போகுது, கு வந்து இப்போ போயிடும். கு போனதுக்கப்புறம் ரிமைனிங் மேர் ப்ளஸ் நாடுன்னு வந்திருக்கும். இப்போ இந்த வந்து எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்தோன்னா இல்லா வந்து மாறும். அப்போ மேர் ப்ளஸ் அப்போ இந்த வந்து இல்லா மாறினதுக்கப்புறம் எப்படி சேருன்னு பார்த்தோன்னா மேல் ப்ளஸ் நாடு அப்படின்னு சொல்லி வந்து சேரும். அதே மாதிரி தான் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தெற்கு ப்ளஸ் நாடு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ தெற்கு ப்ளஸ் நாடுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கு வந்து போயிடும். இந்த வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா இன்னா வந்து மாறும். அப்போ ப்ளஸ் நாடு அப்படின்றது இந்த வந்து எப்படி மாறிடும்னு பார்த்தோன்னா இந்த நாவா வந்து மாறிடும். இது வந்து நம்ம வேற்றுமை புணர்ச்சியோட ஒரு விதி. அப்போ இந்த வந்து இந்த மாதிரி நாவா வந்து மாறும் அப்படின்றது விதியில் வந்து இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் நாடுன்றது எப்படி பார்த்தோன்னா தென்னாடு அப்படின்னு சொல்லி வந்து மாறும். இதுதான் வந்து இந்த திசைப்பெயர்கள் புணர்ச்சியோட ரெண்டாவது கண்டிஷன். ஸோ அந்த 2 கண்டிஷன், அந்த திசைப்பெயர் புணர்ச்சிக்கு 2 கண்டிஷன் வந்துருக்கு. அந்த 2 கண்டிஷனும் எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து இப்போ புரிஞ்சிருக்கோம். அதுக்கு அடுத்து இப்போ 15வது வகை வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ பூப்பெயர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ பூப்பெயர் வச்சு அது சேரும் போது எப்படி புணருது அப்படின்றது தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்போ பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். அப்போ பூ பெயர்னால் வந்து இப்போ பூ வந்து எங்கே வரும்னு பார்த்தோன்னா நிலைமொழியில் வந்துடும். ஸோ பூ பெயர் வந்து நிலைமொழியில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு வறுமொழியில் வந்து என்ன வரும்னு பார்த்தோன்னா வல்லினமோ இல்லை மெல்லின எழுத்துக்களோ வந்து வரும். அப்போ நிலைமொழியும் வறுமொழியும் எப்படி சேருது அப்படின்றத இப்போ எக்ஸாம்பிளோட வந்து பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்தும் வந்து தெரியும். நம்ம வல்லின எழுத்தில் முக்கியமாக 4 எழுத்தும் மெல்லின எழுத்தில் முக்கியமாக 4 எழுத்தும் இந்த பூ பெயருக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வல்லின எழுத்து வந்து எதுன்னு பார்த்தோன்னா க ச த ப, இந்த 4 எழுத்து இந்த பூ பெயர்களுக்கு ரொம்ப வந்து முக்கியம். அதே மாதிரி மெல்லின எழுத்தில் எதுன்னு பார்த்தோன்னா ஞ ந. இது வந்து இந்த நாளும் வந்து இந்த பூ பெயர்களுக்கு வந்து முக்கியமான மெல்லின எழுத்துக்கள். ஸோ இப்போ இது ரெண்டும் எப்படி சேரப்போகுதுன்னு பார்த்தோன்னா இங்கே பூ அப்படின்ற நிலைமொழி எழுத்து வந்து பூ அப்படின்ற நிலைமொழி சொல் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ளஸ் கொடி அப்படின்னு சொல்லி வந்து வறுமொழி வந்து இருக்குது. அப்போ கோ அப்படின்றது என்னது, கசர தபர, அது வல்லின எழுத்து, காவரிசையில் இருக்கக்கூடிய வல்லின எழுத்து. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு பார்த்தோன்னா நம்மளாம் வந்து அஷ்யம் பண்ணிக்கணும். இந்த காவரிசையில் வந்துருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து நடுவில் என்ன வரும்னு பார்த்தோன்னா மெல்லின மெய் எழுத்து வந்து இங்கு அப்படின்ற மெல்லின மெய் எழுத்து சேர்க்கணும். இப்போ சா வந்துருந்துச்சு, இந்த சா வந்து வல்லின எழுத்தா வறுமொழியில் முதல் எழுத்தாக வந்துருந்துச்சுன்னா இஞ்சு அப்படின்ற இந்த மெல்லின எழுத்தை வந்து சேர்க்கணும். தா அப்படின்ற இந்த வல்லின எழுத்து வந்து இந்த வறுமொழியில் முதல் எழுத்தாக வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ அங்கே நடுவில் வந்து என்ன வரும்னு பார்த்தோன்னா இன் அப்படின்ற இந்த மெல்லின மெய் எழுத்தை வந்து சேர்க்கணும். அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பூ அப்படின்றது நிலைமொழி, கொடி அப்படின்றது வறுமொழி. அப்போ இதில் ஃபஸ்ட் எழுத்து வந்து என்னது, வல்லின எழுத்து
கொடி அப்படின்றது வல்லின எழுத்து. அப்போ அதுக்கு நேராக அந்த காக்கு நேராக வந்து என்ன இருக்குது, ஙா வந்துருக்குது. அப்போ ஞா வந்து எப்படி மாறுன்னு பார்த்தோன்னா மெல்லினமாக வந்து சேரும். அப்போ அந்த நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது இந்த காக்கு நேராக இருக்கக்கூடிய மெல்லின இங்கு வந்து சேரும். அப்போ பூங்கொடி அப்படின்னு சொல்லி வந்து வரும். அதே மாதிரி பூ ப்ளஸ் சோலை இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்க்கும் போது இங்கே பார்த்தோன்னா பூ வந்து நிலைமொழி, சோலையில் ஃபஸ்ட்டு வறுமொழியில் வந்து ஃபஸ்ட் எழுத்து வந்து என்னது ஸோ, அது வந்து சாவரச. அப்போ வந்து என்னது அது வந்து வல்லின எழுத்து. அப்போ இந்த வல்லின எழுத்தும் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது இந்த சாக்கு நேரம் என்ன இருக்குது, ஞா வந்துருக்குது, மெல்லின மெய்யா வந்து சேரப்போகுது. அப்போ பூ ப்ளஸ் சோலையை நம்ம வந்து சேர்க்கறது எது சேர்க்கணும்னு பார்த்தோன்னா இந்த சாக்கு நேராக இருக்கக்கூடிய இஞ்சு வந்து சேர்க்கும். அது வந்து மெல்லின மெய்யா வந்து சேருது. அப்போ பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பூ ப்ளஸ் தொட்டி. பூ ப்ளஸ் தொட்டி அப்படின்றது இங்கே பார்த்தோன்னா இது வந்து பூ அப்படின்றது நிலைமொழி, வறுமொழி வந்து தொட்டி. இதில் முதல் எழுத்து வந்து பார்த்தோன்னா தோ, அதாவது தாவரிசை, அது வந்து வல்லின எழுத்து. அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி சேர்க்க போகுதுன்னு பார்த்தோன்னா இந்த தாக்கு நேரம் என்ன இருக்குது, நான் வந்திருக்கு. அப்போ மெல்லின மெய் வந்து என்னது இன்னு. அப்போ பூந்தொட்டி அப்படின்னு சொல்லி வந்து சேரும். ஸோ இதுதான் வந்து இந்த பூக்கள் பெயர் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி சேர்க்கணும், அப்போ வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்து வரும், அது எப்படி சேர்க்கணுன்றதா இப்போ நம்ம வந்து பார்த்தோம்.